ஹாய் வணக்கம். இந்த வீடியோல நாம பைத்தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்புறம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த ரெண்டு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்ததா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்புறம் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மோர் தேன் ஒன் பேரண்ட் கிளாஸ், அதாவது ரெண்டு அல்லது அதுக்கு மேல உள்ள பேரண்ட் கிளாஸ் அதுல இருந்து ஒரு சைல்ட் கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அதை வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சைல்டு கிளாஸை ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து மட்டும் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதுவே ஒரு சைல்டு கிளாஸை ரெண்டு அல்லது அதுக்கு மேல உள்ள பேரண்ட் இருந்து கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த சைல்டு கிளாஸ் ரெண்டு அல்லது அதுக்கு மேல உள்ள பேரண்ட் கிளாஸ் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கிறதுனால அல்லது இன்ஹெரிட் ஆயிருக்கிறதுனால அந்த ரெண்டு பேரண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் இந்த ரெண்டுமே இந்த சைல்டு கிளாஸுக்கும் மெம்பர் மெத்தட்ஸா இருக்கும். அப்புறமா இந்த சைல்டு கிளாஸுக்குன்னு ஓன் ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அல்லது ஓன் ஆட்ரிபியூட்ஸ் அப்புறம் பிஹேவியர் இருக்கலாம். நார்மலா இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு அல்லது கொஞ்சம் வந்து கடினமானதா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ரெண்டு பேரண்ட் கிளாஸ்லயும் ஒரே நேம்ல வேரியபிளோ அல்லது மெத்தடோ இருக்கும்போது நீங்க அந்த ரெண்டு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து புதுசா ஒரு சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு பேரண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஒரே வேரியபிளுடைய காப்பி ரெண்டு முறை என்ன ஆகும் அப்படின்னா சைல்டு கிளாஸ்ல வந்து இன்ஹெரிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேரா தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் சின்டெக்ஸ் பார்க்கலாம். ரெண்டு பேரண்ட் கிளாஸ் நமக்கு வேணும் அல்லது ரெண்டு அல்லது அதுக்கு மேல உள்ள பேரண்ட் கிளாஸ் வேணும். ஒரு சாம்பிளுக்கு ரெண்டு பேரண்ட் கிளாஸ் அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ பேரண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு சாதாரண கிளாஸ். ஸோ அதுக்கு எந்த சின்டெக்ஸ் டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ பேரண்ட் ஒன் பேரண்ட் டூ ரெண்டையும் தனித்தனியாக ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம். அப்புறமா சைல்டு கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது கிளாஸ் சைல்டு. ஸோ இது வரைக்கும் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா பேரந்திசிஸ்குள்ள ரெண்டு அல்லது அதுக்கு மேல உள்ள பேரண்ட்ஸோட நேம்ஸை கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ இதுதான் வந்து சைல்டு கிளாஸை ரெண்டு அல்லது அதுக்கு மேல உள்ள பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்ற மெத்தட், அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ற மெத்தட். இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் ஒன் அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸுக்குள்ள ஒரு மெத்தட் ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் ஒன் டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். ஸோ இந்த மெத்தட்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஐ ஆம் இன் பேரண்ட் ஒன் அப்படின்னு பிரிண்ட் பண்ண போகுது. இப்போ இதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன். ஸோ கிளாஸ் பேரண்ட் டூ அப்படிங்கிறது இன்னொரு பேரண்ட் கிளாஸ். ஸோ இந்த கிளாஸ்லயும் ஒரு மெம்பர் மெத்தட் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் டூ டிஸ்பிளே. இப்போ இந்த பேரண்ட் டூ டிஸ்பிளேலயும் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அது என்ன பண்ண போகுது அப்படின்னா I am in parent 2 அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ண போகுது. இப்போ parent 1ல ஒரு மெம்பர் மெத்தட், parent 2ல ஒரு மெம்பர் மெத்தட். இந்த ரெண்டுமே நார்மலான கிளாसेस தான். இப்போ இந்த parent 1 parent 2ல இருந்து நான் என்ன பண்றேன்னா சைல்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன். சோ சைல்ட் கிளாஸ் கிரியேட் பண்றதுக்கு as usual கிளாஸ் கீவர்ட், அதுக்கு அப்புறமா சைல்ட் கிளாஸோட நேம் ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ parenthesisக்குள்ள எத்தனை பேரண்ட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்களோ அத்தனை பேரண்ட்ஸோட நேமையும் ஒன் பை ஒன் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ பேரண்ட் ஒன் கமா பேரண்ட் டூ. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சைல்டு கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சைல்டு கிளாஸ்க்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஓன் மெத்தட், அந்த சைல்டு கிளாஸ்க்குன்னே ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் சைல்டு டிஸ்பிளே. ஸோ இந்த சைல்டு டிஸ்பிளேல ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் I am in child அப்படின்னு மட்டும் டிஸ்ப்ளே பண்றோம். ஸோ I am in child. இப்போ சைல்டு கிளாஸ் அப்படிங்கிறது பேரண்ட் ஒன் பேரண்ட் டூன்ற ரெண்டு கிளாஸ்ல இருந்து கிரியேட் ஆயிருக்கிறதுனால இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ நீங்க சைல்டு கிளாஸ் அப்படிங்கறத பேரண்ட் ஒன் பேரண்ட் டூ ரெண்டுல இருந்து கிரியேட் பண்ணிருக்கிறதுனால பேரண்ட் ஒன்னுடைய மெம்பர் மெத்தட்ஸும் பேரண்ட் டூனுடைய மெம்பர் மெத்தட்ஸும் சைல்டுடைய மெம்பர் மெத்தட்ஸ் ஆயிருச்சு. ஸோ இப்போ சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பேரண்ட் ஒன் பேரண்ட் டூனுடைய மெம்பர் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் சைல்டு கிளாஸுக்கு. ஸோ சி ஈக்குவல் டு சைல்டு கிளாஸோடைய நேம், ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு கிளாஸோடைய நேம் சைல்டு. ஸோ அண்ட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேரண்டிசஸ். இது வந்து சைல்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ சைல்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிக்க நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பேரண்ட் கிளாஸ் மெம்பர் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சி டாட்
parent 1 display. அதே மாதிரி c டாட் parent 2 display. அடுத்தது இப்போ பேரண்ட் கிளாஸ் மெம்பர் மெத்தட்ஸ் ஆக்சஸ் பண்ற மாதிரி அதோட ஓன் கிளாஸ் மெம்பர் மெத்தட்ஸ் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைல்டு டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சைல்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பேரண்ட் ஒன்னுடைய மெம்பர் மெத்தட், பேரண்ட் டூனுடைய மெம்பர் மெத்தட், அப்புறம் பேரண்ட் சைல்டுடைய மெம்பர் மெத்தட் மூணையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அடுத்த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு பேர் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கிரியேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு சைல்டு கிளாஸ்ல இருந்து இன்னொரு சைல்டு கிளாஸை கிரியேட் பண்றதா நம்ம என்ன சொல்றோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்கு, அந்த கிளாஸ் இன்னொரு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து டெரைவ் ஆயிருக்கு. அந்த புதுசாக கிரியேட் ஆகிருக்க அந்த சைல்டு கிளாஸ்ல இருந்து நீங்க ஒரு புது கிளாஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அப்போ எத்தனை லெவல்ஸ் இப்படி கிராண்ட் ஃபாதர் அப்புறம் ஃபாதர் அப்புறம் சைல்டு அப்படிங்கிற மாதிரி நம்பர் ஆஃப் லெவல்ஸ் இருக்கலாம். எத்தனை லெவல்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கு எந்த லிமிட்டும் இல்லை. இப்போ வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நார்மலா பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதனால வந்து இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு கார் அப்படிங்கிற கிளாஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த வெஹிக்கிள் அப்படிங்கிற கிளாஸ் ஆட்டோமொபைல் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு ஆர் இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்னா இது மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆட்டோமொபைல் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து வெஹிக்கிள் கிளாஸ் இன்ஹெரிட் ஆயிருக்கு. இப்போ வெஹிக்கிள் கிளாஸ் அப்படிங்கிறது சைல்டு கிளாஸா இருக்கு. இந்த சைல்டு கிளாஸ் வெஹிக்கிள்ல இருந்து கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அது கிராண்ட் சைல்டு கிளாஸா இருக்கும். ஸோ கார் அப்படிங்கிறது கிராண்ட் சைல்டு கிளாஸ், வெஹிக்கிள் அப்படிங்கிறது ஃபாதர் கிளாஸ், அதுக்கப்புறமா ஆட்டோமொபைல் அப்படிங்கிறது கிராண்ட் சைல்டு கிராண்ட் ஃபாதர் ஆர் கிராண்ட் பேரண்ட் கிளாஸ். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்டர் ஏசி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஏசி அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். இந்த ஏசி அப்படிங்கிற கிளாஸ் அப்ளையன்ஸ் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்ளையன்ஸ் கிளாஸ்ல இருந்து ஏசி கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு, அந்த ஏசி கிளாஸ்ல இருந்து இன்வெர்டர் ஏசி அப்படிங்கிற கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸோட சின்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேரண்ட் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த பேரண்டுடைய பாடி ஆஃப் த கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பேரண்ட் 1ல இருந்து சைல்டு 1 அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஃபாதர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ சைல்டு 1 அப்படிங்கிறது இந்த பேரண்ட் 1 பேரண்ட் 1லேருந்து கிரியேட் ஆகிற கிளாஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாதர் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைல்டு 1ல இருந்து சைல்டு 2 அப்படிங்கிற கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சைல்டு 2 அப்படிங்கிறது கிராண்ட் சைல்டு கிளாஸ் அண்ட் சைல்டு 1 அப்படிங்கிறது ஃபாதர் கிளாஸ் அண்ட் பேரண்ட் 1 அப்படிங்கிறது கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த கிராண்ட் ஃபாதர் கிளாஸ்ல ஒரே ஒரு பிரிண்ட் மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மெத்தட், ஃபார் எக்ஸாம்பிள் கிராண்ட் ஃபாதர் டிஸ்பிளே. ஸோ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ பிரிண்ட் ஐ எம் இன் கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் ஆர் ஐ மீன் கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் அப்படின்னு மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த கிராண்ட் ஃபாதர் கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபாதர் அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்றேன். ஸோ ஃபாதர் அப்படிங்கிற கிளாஸ் கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன் கிரியேட் பண்றேன். ஸோ கிராண்ட் ஃபாதர் கிளாஸ் ஏற்கனவே கிரியேட் ஆயிருச்சு, அந்த கிளாஸ்ல இருந்து ஃபாதர் கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இந்த ஃபாதர் கிளாஸுக்கு நான் என்ன பண்றேன் ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர் டிஸ்பிளே. ஸோ இந்த ஃபாதர் டிஸ்பிளே மெத்தட்க்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஐ ஆம் இன் ஃபாதர் கிளாஸ். இப்போ இந்த ஃபாதர் கிளாஸ்ல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாஸை கிரியேட் பண்றேன். அதுக்கு பேர் வந்து கிராண்ட் சைல்டு கிளாஸ். ஸோ இப்போ இந்த கிராண்ட் சைல்டு கிளாஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஃபாதர் அப்படிங்கிற கிளாஸ்ல இருந்து கிரியேட் பண்றேன். ஸோ அதனால கிராண்ட் சைல்டுங்கிறது இந்த ஃபாதர்ல இருந்து கிரியேட் ஆயிருக்கு, ஃபாதர் அப்படிங்கிற கிளாஸ் வந்து கிராண்ட் ஃபாதர்ல இருந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த கிராண்ட் சைல்டு கிளாஸ்லயும் நான் என்ன பண்றேன்னா ஒரு மெத்தட் வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கிராண்ட் சைல்டு டிஸ்பிளே. ஸோ இந்த கிராண்ட் சைல்டு டிஸ்பிளே மெத்தட்குள்ள ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ ஆம் இன் கிராண்ட் சைல்டு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் ஆகிற மாதிரி எழுதியிருக்கோம். இப்போ கிராண்ட் சைல்டு அப்படிங்கிறது ஃபாதர் கிளாஸ்ல இருந்து கிரியேட் ஆகிறதுனால ஃபாதருடைய மெம்பர் மெத்தட்ஸ் எல்லாமே கிராண்ட் சைல்டுடைய மெம்பர் மெத்தட்ஸா இருக்கும். இந்த ஃபாதர் அப்படிங்கிறது இந்த கிராண்ட் ஃபாதர் கிளாஸ்ல இருந்து கிரியேட் ஆகிறதுனால இந்த ஃபாதர் கிளாஸ்னுடைய மெம்பர் மெத்தட்ஸ் எல்லாமே இந்த ஃபாதர் கிளாஸுக்கும் மெம்பர் மெத்தட்ஸா இருக்கும். ஸோ இன்டைரக்டா
கிராண்ட் ஃபாதர் கிளாஸுடைய மெம்பர் மெத்தட்ஸ் எல்லாமே கிராண்ட் சைல்டுடைய மெம்பர் மெத்தட்ஸாகவும் இருக்குன்னு சொல்லிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். அதாவது கிராண்ட் சைல்டு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படிங்கிறது கிராண்ட் சைல்டோட ஆப்ஜெக்ட் நேம். ஸோ கிளாஸ் நேம் கிராண்ட் சைல்டு அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா கிராண்ட் சைல்டுடைய ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி ஃபாதர் கிளாஸுடைய மெம்பர் மெத்தட்ஸையும் கிராண்ட் ஃபாதர் கிளாஸுடைய மெம்பர் மெத்தட்ஸையும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சி டாட் ஃபாதர் டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஃபாதர் கிளாஸுடைய மெம்பர் மெத்தட். இப்போ இந்த ஃபாதர் கிளாஸுடைய மெம்பர் மெத்தட் வந்து ஃபாதர் கிளாஸுடைய மெம்பரா வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் டிஸ்பிளே அப்படிங்கிறது மெம்பரா இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இன்டைரக்டா அது சைல்டு கிளாஸுக்கு மெம்பரா இருக்கிறதுனால கிராண்ட் சைல்டு கிளாஸுக்கு மெம்பரா இருக்கிறதுனால சி டாட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிராண்ட் ஃபர்ஸ்ட் கிராண்ட் ஃபாதர் டிஸ்பிளே கால் பண்ணிக்கலாம். ஸோ சி டாட் கிராண்ட் ஃபாதர் டிஸ்பிளே. ஸோ கிராண்ட் ஃபாதர் டிஸ்பிளேங்கிறது கிராண்ட் ஃபாதர் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மெத்தட். இப்போ அந்த கிராண்ட் ஃபாதர் கிளாஸுக்கு அடுத்தது சி டாட் ஃபாதர் டிஸ்பிளே. ஸோ அதுலேருந்து கிரியேட் ஆன ஃபாதர் டிஸ்பிளேனுடைய மெத்தட். அதுக்கப்புறமா கிராண்ட் சைல்டு டிஸ்பிளே. இது வந்து கடைசியாக கிரியேட் ஆன கிராண்ட் சைல்டு கிளாஸுடைய மெம்பர் மெத்தட். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் கிளாஸுடைய மெம்பர் மெத்தட், அப்புறம் ஃபாதர் கிளாஸுடைய மெம்பர் மெத்தட், அப்புறம் சைல்டு கிளாஸுடைய கிராண்ட் சைல்டு கிளாஸுடைய மெம்பர் மெத்தட் எல்லாமே இந்த கிராண்ட் சைல்டு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் நம்ம என்ன சொல்றோம்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நிறைய வீடியோஸ் நிறைய டாபிக் இருக்கு. ஸோ ஹாப்பி ப்ரோக்ராமிங். தேங்க்யூ.